அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கு தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்று வந்த நிலையில் திங்கட்கிழமைக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அரசு தரப்பு மற்றும் கோயில் தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களது வாதங்களை முன்வைத்த நிலையில் தற்போது வழக்கு விசாரணை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். விவரங்கள். இப்ப அரசு தரப்பு மற்றும் கோயில் தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பு வாதங்கள் திங்கட்கிழமை முன்வைக்கப்பட வாய்ப்பு இருக்கா? ஆம் பாலவேல், அதாவது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று தனி நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்டோர் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு இன்று நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. காலையில் அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். அதைத் தொடர்ந்து கோவில் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டனர். தற்பொழுது 2 தரப்பு வழக்கறிஞர்களை வாதிட்டுள்ளனர். மேலும் அந்த தனி நீதி உத்தரவுக்கு எதிராக மேலும் 2-3 பேர் வாதிட வாய்ப்பிருக்கிறது. எனவே இதெல்லாம் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். அதே வேளையில் அதற்கு பிற்பாடு மனுதாரர்கள் தரப்பு, அதாவது ராம ரவிக்குமார் தரப்பு வழக்கறிஞர்களும் வாதிடுவார்கள். அதன் பிறகு தீர்ப்பு வழங்கப்படும். இன்று நடந்த வாதத்தில் அதாவது கோவில் நிர்வாகம் தான் மலை உச்சியில் எங்கு தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கோவில் நிர்வாகத்திற்கே உள்ளது. மனுதாரர் கோவில் நிர்வாகத்தை தான் அணுக வேண்டும், உயர்நீதிமன்றத்தை அணுகக்கூடாது. மேலும் தனி நீதிபதி தன்னுடைய அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதுபோக ஆர்டிகல் 226 இது போன்ற உத்தரவுகளை பிறப்பிக்க முடியாது. உரிமையியல் நீதிமன்றத்தில் தான் இது போன்ற உத்தரவுகளை பிறப்பிக்க முடியும். இறுதியாக கோவில் தரப்பு வழக்கறிஞர் வாதிடுகையில் மலை உச்சியில் தீபம் ஏற்றினால் அங்கு பல லிட்டர் நெய் மற்றும் திரிகளை பயன்படுத்தி தீபம் ஏற்றினால் அருகில் உள்ள தர்காவிற்கு பாதிப்பு ஏற்படும். மேலும் சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்படும். மேலும் அங்கு உள்ளது தீபத்தூண் இல்லை, அது ஒரு கிரானைட் கல் தான், ஒரு அளவை கல் தான் என்று வாதிட்டார். எனவே தனி நீதிபதி தனது அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டு வாதிட்டுள்ளார். எனவே இதுக்கு முன்பு என்ன விதமான கோவிலில் என்ன இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் கோவில் தான் எடுக்க முடியும், நீதிபதி நேரடியாக உத்தரவிட முடியாது என்ற தரப்பில் வாதிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து நீதிபதிகள் அந்த கல் தூண் இல்லை, அது தீபத்தூண் இல்லை, கிரானைட் கல் என்று கூறுகிறீர்களே, அதற்கு என்ன ஆதாரம் உங்களிடம் உள்ளது என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு தங்களிடம் எந்த ஆதாரமும் இல்லை, அது அரசுதான் நிரூபிக்க வேண்டும். அதே நேரத்தில் அங்கு தீபத்தூணில் அது தீபத்தூண் தான், அங்குதான் தீபம் ஏற்றப்பட்டது என்பதற்கும் எந்த ஆதாரமும் இதுவரை மனுதாரர் சமர்ப்பிக்கவில்லை. அது 8 அடி உயரமுள்ள ஒரு தூண் என்பதே தற்பொழுது ஒரு உறுதியாகி உள்ளது. எனவே அங்கு தீபம் ஏற்றப்பட்டதற்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை. மேலும் அந்த திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு நேர் எதிரே உள்ள உச்சிப்பிள்ளையார் கோவிலில் அந்த தூண் மோட்ச தீபம் ஏற்றப்படவில்லை. அந்த உச்சிப்பிள்ளையார் கோவில் உள்ள மண்டபத்தில் தான் மோட்ச தீபம் ஏற்றப்பட்டது. அருகில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. 150 ஆண்டுகளுக்கு மேலான பழக்க வழக்கத்தை, கோவில் நிர்வாகத்தினுடைய பழக்க வழக்கத்தை ஒரு உத்தரவின் மூலம் நிறைவேற்ற சொல்வது இயலாத காரியம். எனவே அந்த தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என்று வாதிட்டனர். அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தற்பொழுது மேலும் ஒரு வார்த்தை கேட்டார். அதாவது கோவில் நிர்வாகம் ஏற்கனவே பிறப்பித்த அந்த உத்தரவில் அது மற்ற கடந்த ஆண்டுகளுக்கு முன் பிறப்பித்த உத்தரவில் கோவில் நிர்வாகம் முடிவு செய்தால் வேறு எந்த இடத்திலும் தீபம் ஏற்றலாம் என்ற அதிகாரம் உள்ளது, அதன்படி இந்த உத்தரவு பிறப்பித்திருக்கலாம் அல்லவா என்றும் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். எனவே அடுத்தடுத்து மனுதாரர்கள் மற்றும் அந்த ராம ரவிக்குமார் தரப்பு வழக்கறிஞர்கள் வாதம் உள்ளிட்ட அனைத்து வாதங்களையும் கேட்டறிந்து நீதிபதி உத்தரவு பிறப்பிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.